அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். அதாவது சூரியன் என்ற கிரகத்தை யாரும் குறைத்து எடை போடக்கூடாது. சூரியன் என்று ஒரு கிரகம் நேசமாக இருந்தாலும் சரிதான். ஐப்பசி மாதம் போய் பிறந்தால் நேசம், ஆடி மாதம் போய் பிறந்தால் என்ன சொன்னான்னா அதுக்கு ஒரு 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 விதத்தில் என்ன சொன்னான்னா அந்த ஆடியில் போய் பிறந்த குழந்தைக்கு காலப்பகை. அப்போ இதை வைத்து நாம் என்ன சொன்ன ஒரு தப்பு கணக்கு போட்டக்கூடாது. சூரியனுடைய உண்மையான இயல்பு நிலை என்ன? சூரியனுடைய இயல்பான உண்மையான நிலை என்னன்னா, சூரியன் அவருடைய ஆதிபத்தியத்தால் எப்பயுமே தன்னை யாரும் ஜெயிக்க கூடாது என்று சொல்லக்கூடிய வரத்தை வாங்கியவர். சூரியன் தன்னை யாரும் ஜெயிக்க கூடாது என்று வரம் வாங்கிய ஒரு அற்புதமான கிரகம். அதனாலதான் அது இன்னைக்கு வரைக்கும் தலைமை கிரகமா இருக்கு. இல்லைன்னா நவகிரகத்துல என்ன செய்ய, எல்லா கிரகங்களுமே என்ன செஞ்சிடும், நீ மட்டும்தான் தலைவனா இருக்கணுமா, நாங்க மட்டும்தான் இருக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு ஆதிபத்தியத்தை போட்டி என்பது மனிதனுக்கே வரும்போது என்ன சொன்னாங்க, இத்தனை வருஷமா பிரைம் மினிஸ்டரா இருந்துட்டு, இத்தனை வருஷமா நீ தலைவனா இருந்துட்டு நாங்க இருக்கக்கூடாதா அப்படிங்கிற கொடி பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும். இதெல்லாம் வந்துரும் தெரிஞ்சு என்னமோ என்ன சொன்ன, சூரிய பகவான் தன்னை யாருமே வெற்றி பெறக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு வரத்தை வாங்கிட்டார். அப்ப சூரியன் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகத்திடம் தோற்று போபவர்கள் யார்? சூரியனிடம் இப்ப நமக்கு சூரியன் இப்ப சூரியன் லக்னத்துக்கு 3ல ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னு வைங்க, அவங்களை யாரும் ஜெயிக்க முடியாது. ஆனால் இவர்கள் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா ஒரு பயம், மனசுக்குள்ள ஒரு பயம், என்னடா ஒரு பிரச்சனை வச்சா எதுக்கடா வம்பு அப்படின்னு கொஞ்சம் இதாத்தான் இருப்பாங்க. ஆனால் சூரியன் லக்னத்துக்கு 3 எந்த கிரகம் ஆனாலும் சரிங்க, ராகு கேதுகள் மட்டும் கொஞ்சம் சேரக்கூடாது. சேராமல் மற்ற எந்த கிரகம் சேர்ந்திருந்தாலும் சூரியனிடம் அது மெல்ட் ஆயிரும். அப்ப சூரியன் லக்னத்துக்கு 3ல் இருக்கின்றவனிடம் நீங்கள் எதிர்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தோல்வி உறுதி. ரெண்டாவது சூரியன் 3ல இருக்கிறவன் தேவையில்லாத என்ன சொன்னான்னா இந்த பிரச்சனைகளை வச்சுக்கிட மாட்டான். அப்ப தேவையில்லாத பிரச்சனைகளை வச்சுக்கிட மாட்டான் அப்படின்னு சொல்லி வரும்போது அவன்கிட்ட போய் நீங்க மோதனைன்னா அவன்கிட்ட ஒரு பெர்ஃபெக்ட்னஸ் இருக்கத்தான் செய்யும், இல்லாமல் இருக்காது. அப்ப அந்த நபரிடம் மோதக்கூடாது. மோதனம்னா என்ன சொல்லலாம்னா எதிராளி எதிராளி கண்டிப்பா தோத்து போவான். அப்ப எதிராளி தோத்து போவான் அப்படிங்கும்போது சூரியன் 3ல் இருக்கின்றவர்கள் நீங்கள் பலசாலிகள். சட்டத்திலையும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, உங்களுக்கு இறைவன் கொடுத்த அற்புதமான கொடை என்ன சொல்லலாம்னா இது சூரியன் 3ல் இருப்பது பெரிய வெற்றியை கொடுக்கும், உத்தியோகம் புகழ் கீர்த்தியை கொடுக்கும். தகப்பனார் கண்டிப்பாக புகழ் கீர்த்தி உள்ளவராக இருப்பார். ஏன்னா 3ஆம் இடம் என்பது புகழ் கீர்த்தி, அதுல சூரியன் உட்கார்ந்துருக்கு. அப்போ புகழ் கீர்த்தி உடையவராக இருப்பார். தகப்பனார் இருக்கின்ற வரைக்கும் நீங்க யோகசாலி தான், அவங்கள யாரும் ஜெயிக்க முடியாது. இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப சூரியன் 3ல் இருக்குது அப்படின்னு இது பொதுவா சொல்லிவிட்டாங்க. அப்ப ஒருத்தர் மட்டும்தான் நான் லக்னத்துக்கு 3ல சூரியன் இருந்தா மட்டும்தான் என்ன சொன்னானே இவர்களை ஜெயிக்க முடியாதா? மற்றவங்க எல்லாம் என்ன சொன்னானே என்னையா அப்ப எங்களுக்கு என்னையா சூரியனை வச்சு என்ன சொன்னான்னா பிரயோஜனம் அப்படின்னா, உங்களுடைய 11ஆம் இடத்திற்கு ஒவ்வொரு கட்டத்துக்கும் 3ஆம் இடத்தை எடுங்க. உங்களுடைய லக்னத்துக்கு 3ஆம் இடத்துக்கு சொல்லியாச்சு, அது ஸ்டாண்டர்ட், அதை யாரும் மாற்ற முடியாது. இப்ப 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கு. 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கு. அப்ப 2ஆம் இடத்துல சூரியன் இருக்குன்னா உங்களுக்கு என்ன சொன்னான்னா அது 12ஆம் இடத்திற்கு 3ஆம் இடம். அப்ப 12ஆம் இடம் சார்ந்த விஷயத்தில் உங்களை யாரும் ஜெயிக்க முடியாது. 12ஆம் இடம் சார்ந்த விஷயத்தில் யாரும் ஜெயிக்க முடியாது. கணக்கு சரியா வருதா? அதே சமயத்துல 12ஆம் இடம் சார்ந்த விஷயத்தில் உங்களை யாரும் ஜெயிக்க முடியாது. 12ஆம் இடம் சார்ந்த விஷயம் என்று சொல்லக்கூடிய சேமிப்பு,
அயனசயன போகஸ்தானம், விரயஸ்தானம் இத்தனைக்கும் ஆதிபத்தியமுடைய ஒரு 12ஆம் இடம். அப்ப 12ஆம் இடத்திற்கு வந்து 3ஆம் இடத்தில் சூரியன் இருக்கின்ற காரணத்தினால் இவரை வெற்றி கொள்ள முடியாது, ஒதுங்கிடும். அதே சமயத்துல சூரியன் 3ஆம் இடத்தில் இருந்தால், சூரியன் 3ஆம் இடத்துல இருந்தா லக்கணத்தை யாரும் ஜெயிக்க முடியாது, லக்கணத்தை யாரும் ஜெயிக்க முடியாது. அப்ப லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துல வந்து சூரியன் இருந்தா லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தை யாரும் ஜெயிக்க முடியாது. 2ஆம் தன குடும்ப ஸ்தானத்துல வந்து வலுவா இருப்பாங்க. 4ஆம் இடத்தில் சூரியன் இருக்க பிறந்தவன் 2ஆம் இடத்தில் வந்து வலிமையை ஏற்படுத்தி விட்டு, ஏன்னா அங்க யாரும் அது ஜெயிக்க முடியல. 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால வந்து அவருடைய வெற்றி என்பது என்ன சொன்னா, லக்கணத்திற்கு 3ஆம் இடத்தில் இருக்கின்றவன் ஒரு கட்டத்திற்கு 3ஆம் இடத்தில் இருந்தால் அந்த கட்டத்தை வந்து வலிமையாக்கிடுவான். அப்ப 4ஆம் இடத்தில் 4ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால், 4ஆம் இடத்தில் வந்து சூரியன் இருந்தால் அவனுக்கு வந்து என்ன சொன்னானா, அது 2ஆம் இடத்திற்கு வந்து 3ஆம் இடமாக இருக்கின்ற காரணத்தினால் தன குடும்பஸ்தானத்தில் வலிமையாக இருப்பான். 5ஆம் இடத்துல சூரியன் இருந்தா லக்கணத்திற்கு புகழ் கீர்த்தி ஸ்தானத்துல வந்து இவனை யாரும் அடிச்சுக்கிட முடியாது. ஏன்னா 3ஆம் இடம் என்பது புகழ் கீர்த்தி ஸ்தானம். அதே சமயத்துல 6ஆம் இடத்துல சூரியன் இருந்தா 4ஆம் இடத்தை வந்து இவனால 4ஆம் இடத்தை யாரும் அடிச்சுக்கிட முடியாது, வலிமையாயிருவான். அதற்கடுத்து வந்து என்ன சொல்றான்னா வந்து 7ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் 5ஆம் இடத்தை வந்து யாரும் வந்து அசைச்சுக்கிட முடியாது. 6ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் 8ஆம் இடத்தை எவனாலும் அசைக்க முடியாது. 8ஆம் இடத்தை வந்து என்ன சொல்றான்னா யாரும் அசைக்க முடியாது. 5ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் 5ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் உங்களுடைய புகழை யாரும் குலைக்க முடியாது. 6ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் உங்களுடைய 4ஆம் இடத்தை வந்து யாரும் அசைச்சுக்கிட முடியாது. அதற்கடுத்து 5ஆம் இடத்தில் வந்து சூரியன் 5ஆம் இடத்துல சூரியன் இருந்தால் புகழ் கீர்த்தியை வந்து அசைக்க முடியாது. 6ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் 4ஆம் இடத்தை வலிமையாக்கி விட்டுரும். 7ஆம் இடத்தில் வந்து சூரியன் இருந்தால் 5ஆம் இடத்தை வந்து வலிமையாக்கி விட்டுரும். 8ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் 6ஆம் இடத்தை வந்து வலிமையாக்கி விட்டுரும். 9ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் 7ஆம் இடத்தை வலிமையாக்கி விட்டுரும். பொண்டாட்டியை போய் ஒன்றும் செய்ய முடியாது, வச்சதுதான் சட்டம். 10ஆம் இடத்தில் வந்து சூரியன் இருந்தால் 10ஆம் இடத்துல வந்து என்ன சொல்றான்னா வந்து சூரியன் இருந்தால் 8ஆம் இடத்தை வலிமையாக்கி விட்டுரும். அதே சமயத்தில் 11ஆம் இடத்தில் வந்து சூரியன் இருந்தால் 9ஆம் இடத்தை வலிமையாக்கி விட்டுவிடும். சரியா? அதே சமயத்தில் வந்து என்ன சொல்றான்னா வந்து 11ஆம் இடத்தில் வந்து என்ன சொல்றான்னா வந்து 10ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் 8ஆம் இடத்தை, அதே சமயத்தில் வந்து 11ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் என்ன 9ஆம் இடத்தை வந்து வலிமையாக்கி விட்டுரும். அதே சமயத்துல 12ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் 2ஆம் இடத்தை வந்து வலிமையாக்கி விட்டுரும். லக்கணத்தில் சூரியன் இருந்தால், லக்கணத்துல சூரியன் இருந்தா வந்து என்ன சொல்லலாம்னா வந்து யாராலே அவர்களை வந்து அசைக்க முடியாது. அப்ப 3ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் மட்டும் அல்ல, ஒவ்வொரு கட்டத்திற்கும் 2ஆம் இடத்திற்கோ 3ஆம் இடத்திற்கோ 4ஆம் இடத்திற்கோ 5ஆம் இடத்திற்கோ 3இல் சூரியன் இருந்தால் கண்டிப்பாக வந்து என்ன சொல்றான்னா வந்து அந்த 3க்கு 11ஆம் இடம் என்று வரும். சூரியன் நின்ற இடத்திற்கு 11ஆம் இடம் வெற்றி வாகை சூடக்கூடிய இடம். இப்படி எடுத்துக்கிற ஷார்ட்கட்டா, சூரியன் நின்ற இடத்திற்கு 11ஆம் இடம் வலிமையானது, வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கும். ஏன்னா 11ஆம் இடத்திற்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து 3ஆம் இடம் என்பது வெற்றியை கொடுக்கும். அப்ப இது ஜோதிடத்தில் வந்து கொஞ்சம் ஆய்ந்து அறிவை செலுத்தும் போது நமக்கு வந்து என்ன சொன்னா வந்து ஒரு எதுல நம்ம வந்து என்ன சொன்னா வந்து வெற்றி வாகை சூடுவோம் என்பதை, சூரியனை வைத்து வெற்றி வாகை சூடக்கூடிய இடங்கள் என்பது சூரியன் நின்ற இடத்திற்கு 11ஆம் இடம் எப்பயுமே நமக்கு வெற்றியை அள்ளி கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கும். இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? எந்த இடத்துல உங்களுக்கு சூரியன் இருக்கோ அதுல இருந்து 11ஆம் இடம் பயங்கரமான வெற்றியை கொடுக்கும். பரிச்சித்து பாருங்கள். நான் சொல்றேன், இதன் மூலமாக ஒரு வெற்றியை பெற்ற காரணத்தினால், இதன் மூலமாக இன்றைக்கு ஒரு ரிசல்ட்,
ஒரு 3ஆம் இடத்தில் வந்து சூரியன் இருக்கின்ற ஒரு நபர் அரசு உத்தியோகம், தலைமை பதவி, அவர் மேல ஒருத்தன் கேஸ் போடுறான்னா அந்த கேஸ் வந்து என்ன சொல்றான்னா வந்து அரசாங்கத்திடம் சன்மானத்தை பெற்றுக்கொண்டு அரசாங்கத்திடம் வந்து ஒரு சன்மானத்தை திரும்ப எதிர்பார்க்கிறான். அது கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது. அதற்குண்டான ரெக்கார்டு வந்து என்ன சொல்றான்னா வந்து அந்த அலுவலகத்தில் வந்து என்ன சொல்றாங்க கொடுத்து தொலைந்து விட்டதாக நுகர்வோர்கிட்ட வந்து கேஸை போடுறோம். அப்போ அவங்க சொல்றாங்க, நாங்கள் வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டோம், நீங்கள் வந்து தேவையில்லாமல் கேஸ் போடாதீங்க அப்படின்னா. அவனுக்கு ஆசை 30 லட்ச ரூபா டெபர்மேஷன் கேட்டு போடுறான். இது 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்போ என்கிட்ட வந்து கேட்குறாங்க, எல்லாம் போட சொல்லுங்க, போட்டுருங்க. அவங்ககிட்ட எல்லாம் போய் நீங்கள் வந்து என்ன சொன்னான்னா, அரசாங்க இலவசத்தை வாங்கினவன் எந்த சிவனிடம் போய் வந்து பிச்சை எடுத்தானோ அந்த சிவன் மேலேயே வந்து தலைமையில் கை வைக்க வந்தான் இல்லையா, அது மாதிரி தான் இந்த மகிமை வருவான். அதனால நீங்க ஒன்று சொல்லணும், அவன் போட்டா வந்து நீங்க பதில் கொடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப அவன் கேஸ் போட்டு அந்த 30 லட்ச ரூபா, வக்கீல் என்ன செய்வாரு, புதன் ஐயா வந்து என்ன சொன்னா, அது வாங்கிடலாம் ஐயா, ஆமா உங்க ரெக்கார்டு அங்கதான், அவங்க தான் தொலைச்சிட்டாங்க அப்படின்னு அவன் சொல்றான். இவங்க இல்லைங்க, இவங்களும் முயற்சி செய்றாங்க. ரைட்டு, போட்டாச்சு, கேஸை போட்டாச்சு. எப்பயுமே ஊழ்வினை என்பதை நினைத்து கொள்ளுங்கள். ஒரு ரெக்கார்டு தொலைக்கப்பட்டு விட்டது. ஒரு பேங்க்ல வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒரு லோன் வாங்குறோம், அதற்கு வந்து என்ன சார் சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் எழுதி கொடுத்து தான் லோன் வந்து ஒரு லம்சமான தொகை கிடைக்கும். அப்போ வந்து என்ன சொன்னா, லோன் வாங்குறாரு, பேங்க்ல அடமான பத்திரத்தை கொண்டு போய் கொடுக்குறாரு, சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிஞ்சு திரும்ப லோனை கட்டிடுறாரு. கட்டிட்டு வந்தேன் சார், பத்திரத்தை வாங்கி வந்தேன் சார், சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் அடமானத்தை மீட்டு விடுகிறார். மீட்டு விட்டு இன்னொரு லோனுக்கு வந்து உள்ள கொண்டாந்து வந்து அவருக்கு தெரிஞ்ச நபனிடம் வந்து என்ன சொல்றாருன்னா அந்த பேப்பரை கொடுக்குறார். அந்த பேப்பரை தொலைச்சவர் வந்து இவர் இண்டிவிஜுவலா கொடுத்த நபர். இதுக்கு பேங்க் பொறுப்பாகாது. வக்கீல் என்ன நினைச்சா, அங்கதானே கொடுத்தீங்க, அங்கதானே அவர் வேலை வைக்காரு. ஆமா வேலை வைக்காரு அப்படின்ட்டு டெபர்மேஷன் போட்டு நீட் பண்ணி 30 லட்சம் வாங்கிக்கலான்னு போட்டாங்க. இன்னைக்கு தீர்ப்பு, பணத்தை கட்டி விட்டாய், சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து என்ன சொன்னா அடமானம் வச்சதை வந்து நீ மீட்டு விட்டாய். அப்போ உன் ஒரிஜினல் பத்திரம் வந்து என்ன சொன்னா உன் கைக்கு வந்த பிறகு தான் நீ மீட்டிருப்ப. ஒரிஜினல் பத்திரம் உன் கைக்கு வந்த பிறகு தான் நீ மீட்டிருப்ப. எப்படி வந்து என்ன சொன்ன இங்க இருக்குன்னு நீ சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, இவர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, அரசாங்க வக்கீல் வந்து என்ன செஞ்சிட்டாருன்னா அந்த இவர் இந்த இதுல இருந்து வாங்கிட்டு போயிட்டான்னு ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்ணிட்டான். கிரியேட் பண்ணி சப்மிட் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே ரெக்கார்டு பொறுமை அவர் வாங்கிட்டு போய் வந்து என்ன சொன்னாலும் இவருடைய அடமானத்தை சரி பண்ணிட்டதுனால, அப்போ ஒரிஜினல் பத்திரம் கொடுத்தா தானே சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து சரி பண்ணுவான் அப்படின்ட்டு கேட்சை டிஸ்மிஸ் பண்ணிட்டான். அதனால் 3ஆம் இடத்தில் சூரியன் இருக்கின்றவனை போய் எதிர்கொள்ளாதீர்கள். அதே மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல சூரியன் இருக்கிறதோ அதற்கு 11ஆம் இடத்தில் அந்த இடம் உங்களுக்கு வந்து வெற்றியை கொடுத்து கொண்டே இருக்கும். காலமெல்லாம் அது வெற்றியை கொடுத்து கொண்டுமோ. இது சூரியன் சார்ந்த ஒரு பாயிண்ட் மட்டுமல்ல, ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து 11 பாயிண்ட் வந்து என்ன சொன்னா எடுத்து கொடுப்பேன். என்ன காரணம்னா எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கிடணும், ஒரு இடத்துல சூரியன் இருக்குது, அதற்கு 11ஆம் இடம் உங்களுக்கு வெற்றியை கொடுத்து கொண்டே இருக்கும். ஏன்னா சூரியன் எந்த காலத்திலும் தோற்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய இதை வாங்க. எனக்கு லக்னத்துல சூரியன் 11ஆம் இடம் சார்ந்த விஷயத்தில் லாபஸ்தானத்தில் இன்று வரை நான் தோற்றது கிடையாது. லக்னத்தில் சூரியன். அதே மாதிரி 3ஆம் இடத்து சூரியன் இந்த அளவுக்கு வந்து வலிமையை கொடுக்கும், மேசையை தடைவிட வைக்கும். எல்லா மனிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா வந்து காலச்சக்கரத்தை வந்து என்னமோ நினைச்சிட்டு இருக்கான். காலச்சக்கரம் ஒரு பயங்கரமான அற்புதமான ஆயுதம். அதை யாரும் நம்ம பகைச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. பரிச்சித்து பாருங்கள், சூரியன் எந்த காலத்திலும் தோற்காத கிரகம் என்ற உண்மை உங்களுக்கு இன்றைக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுடைய ஜாதகத்தின் மூலம் சூரியன் நின்ற இடத்திற்கு 11ஆம் இடம் உங்களை வெற்றி பெற வைக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. பரிச்சித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க,
வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.